ஐபிஎல் கிரிக்கெட் தொடர்ல ஏப்ரல் 11ஆம் தேதி வான்கடை மைதானத்துல மும்பை இந்தியன்ஸ் அணியும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் மோத போறாங்க. இந்த சீசனை மோசமா ஸ்டார்ட் பண்ண மும்பை இந்தியன்ஸ் அணி முதல் 3 போட்டிகளை தோத்திருந்தாலும் ஒரு வழியா ஹோம்ல நடந்த முதல் போட்டியில டிசி அணியை வின் பண்ணிருந்தாங்க. இந்த வெற்றிக்கு இந்த அணியோட ரொமாரியோ ஷெப்பர்டோட அதிரடியான ஆட்டம் முக்கியமான காரணமா இருந்ததனால இந்த போட்டியும் இவரோட அதிரடி தொடரும்னு எதிர்பார்க்கப்படுது. மற்றபடி இந்த டீம் ஸ்டார்டிங்ல ரோஹித் சர்மாவை பெரும்பாலும் நம்பி இருக்கிறதுனால அவர் நல்ல ஸ்டார்ட் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கலாம். அருண்குமார் யாதவோட கம்பேக் இன்னும் நினைச்ச அளவுக்கு அவருக்கு கை கொடுக்கல. இந்த மேட்ச்ல அவர் கலக்கு வரணும் எதிர்பார்க்கலாம். மற்றபடி ஹார்திக் பாண்டியா தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்களோட ஹோம்ல 2வது வெற்றியை பதிவு செய்ய முயற்சி பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் ஃபேப் டு பிளஸி தலைமையிலான ஆர்சிபி இதுவரைக்கும் விளையாடின 5 போட்டிகள்ல வெறும் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் பஞ்சாப் அணிக்கு எதிராக வின் பண்ணிருந்தாங்க. இத்தனைக்கும் இந்த டீம்ல விராட் கோலி 1%, 2.5% உட்பட 316 ரன்களை அடிச்சு ஆரஞ்சு கேப்ப தன் வசம் வச்சிருந்தாலும் ஆர்சிபி அணியில விராட் கோலிக்கு சப்போர்ட் பண்ணி ஆடுறதுக்கு பேட்ஸ்மேன்கள் தடுமாறிட்டு வராங்க. குறிப்பா கிளென் மேக்ஸ்வெல் 32 ரன்களும், கேமரூன் கிரீன் 68 ரன்களும், கேப்டன் டியூ பிளஸி 109 ரன்களும், ரஜத் படிதார் 50 ரன்களும் எடுத்து சொதப்பலான ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு வராங்க. இது வரைக்கும் 17 பிளேயர்ஸ் பயன்படுத்தி பார்த்தோம். சரியான பிளேயிங் 11 ஆர்சிபிக்கு இன்னும் கிடைக்கல. சோ கோலி கூட சேர்ந்து மத்த பேட்ஸ்மேன்களும் கொஞ்சம் நின்று ரன்கள் அடிச்சாங்கன்னா கண்டிப்பா ஆர்சிபி வின் பண்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. ஆர்சிபிக்கு பேட்டிங் மட்டும் இல்லாம அவங்க பவுலர்ஸும் கண்டிப்பா நல்ல முறையில் போலிங் போட்டா மட்டுமே மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்த முடியும்.